வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசின் உதவியுடன் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களின் நிலை மற்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தான் நடத்திய ஆய்வு குறித்து விளக்கம் அளித்தார். பின்னர் முதல்வர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான திட்டப் பணிகளில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினை மத்திய உள்துறை செயலரிடம் அளித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் அசுதோஷ் அக்னிகோத்ரி, சார்பு செயலர் ரவிரஞ்சன், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் டாக்டர் முத்தம்மா, கேசவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நவீன ஸ்பீட் ரேடார் கன் மூலமாக அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்டறிந்து போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல் அதிகரித்து வருகிறது. இதனை தடுத்திடும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை நவீன ஸ்பீட் ரேடார் கன் மூலமாக கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ்பாபு தலைமையில் போக்குவரத்து போலீசார் லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் ஸ்பீட் ரேடார் கன் மூலமாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை கண்டறிந்தனர். அதிவேகமாக வந்த 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அப்பொழுது அபராதம் விதித்தனர். அதில் கனரக வாகனங்களுக்கு 2000 மற்றும் சாதாரண வாகனங்களுக்கு 1000 ரூபாய் என அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சக செயலாளரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை மனு அளித்துள்ளார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகனை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், மாநிலத்தின் கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும், புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும், 15 ஆண்டுகளாக அமுல்படுத்தப்படாமல் இருக்கும் மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் மாநில வளர்ச்சிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின்போது மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். ஏனம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டெல்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார். நேற்று தனது ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், ஏனம் காவல் நிலையம் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கின்றது. இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர். இது தொடர்பாக கவர்னர், முதல்வர் உள்ளிட்டோரிடம் புகார் தெரிவிப்பேன் என்றார். மேலும் அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனம் தொகுதியில் நான் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிப்பேன் என்றும், அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவேன் என சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த 2 பேரை மர்ம நபர்கள் ஏமாற்றி சுமார் 10,35,000 ரூபாயை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவர் இணைய வழியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது தென்பட்ட பங்கு சந்தை நிறுவன கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளார். அதில் பேசிய மர்ம நபர் கூறியபடி சுவாமிநாதன் இணைய வழியில் 4,35 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்தார். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரை மர்ம நபர் குறிப்பிட்ட கைபேசி வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளார். அதன்படி மர்ம நபர் அனுப்பிய செயலியில் பணம் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய ராஜ்குமார் சுமார் 6 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். ஆனால் அதனை அவரால் திரும்ப பெற முடியவில்லை. இதுகுறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு கராத்தே போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அறக்கட்டளை நிறுவனர் இசைக்கலைவன் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. சிகாகோய் கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரின் ஏற்பாட்டின்படி நடந்த இந்த நிகழ்வில் வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பாஸ்கர், செல்லபெருமாள், ரீனா, ஐஸ்வர்யா, விஸ்வசுந்தரம், தனலட்சுமி மற்றும் வெற்றிவேல் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர்.
இதில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளை நிறுவனரும் திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கத்தின் தலைவருமான இசைக்கலைவன், பிரசிடென்சி உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கப்பட்டது. தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்று புதுவையில் நடந்த விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா 2024 கடந்த 21ஆம் தேதி தமிழக ஆளுநர் RN ரவி துவக்கி வைத்தார். 3 நாட்கள் நடந்து வந்த இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டின் பொருளாதார வலிமையை அனைவரும் உணர்கின்றனர். அதன் அடிப்படையில்தான் 3வது முறையாக மோடி பிரதமராகியுள்ளார். தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும், அதன்படி தேச பாதுகாப்புக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருகிறார் என்றும், நாட்டின் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவிடப்படுவது அவசியம் என்றும், நமது நீண்டகால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது. அதனால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்றார். முன்னதாக நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை, தற்பொழுது ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கும் சபிதா அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். அப்போது நிர்மலா சீதாராமன் ஆசிரியரின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டுப்பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்குட்பட்ட திருபுவனை சட்டமன்ற தொகுதி மதகடிப்பட்டுப்பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதில் முதன்மை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி செயற்பொறியாளர் தனசேகரன், இளைநிலை பொறியாளர் கிருஷ்ணன், பணி மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீரை அருந்தி 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து விழுதியூரிலிருந்து வருகின்ற தண்ணீர் தொடர்ந்து கருப்பு நிற காப்பி கலரில் வந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பஞ்சாயத்து ஆணையர் உள்ளிட்டோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக தண்ணீர் குழாய்கள் மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் அதே நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காப்பி கலரில்தான் தண்ணீர் வருகிறது. அதனை வடிகட்டி குடிப்பது மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாகி போன நிலையில் இன்று மாணவர்கள், இல்லத்தரசிகள் என 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல், விவசாய வேலைகளுக்கும் செல்ல முடியாமல், விழுதியூர் மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்து கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதுடன் விழுதியூரிலிருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுமையாக அகற்றி புதிய குழாய்கள் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் அருகே உள்ள கோவிந்தன்பேட்டை பகுதியில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு புதிய வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது 2 சக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டனர். அதில் மர்ம நபர் ஒருவர் 2 சக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் விசாரணையில் அவர் முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த தேவா என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து தேவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 75,000 மதிப்புள்ள 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே மர்ம நபர் 2 சக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.